ரோமர் 12:2 வாசிக்கின்றீர்களா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கின்ற சத்தியம் என்னன்னா, நம்மளுடைய மனது மறுரூபமாகப்படணுமா. நம்மளுடைய மனது எப்படி மறுரூபமாகப்படுகின்றதுன்னா, தேவனுடைய பிரசன்னத்துலதான் நம்மளுடைய மனது மறுரூபப்படுகின்றது. நாம் தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருந்து, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தை உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமில்லாத ஒரு கதவு வழியாகவோ அல்ல ஒரு உறவுக்குள் நான் பிரவேசிக்க விரும்பவில்லை, நீங்க என்ன வழி நடத்துங்க ஆண்டவரே, இதை உங்க கையில ஒப்பு கொடுக்கின்றேன், என் மனதை நீங்க மாற்றி மறுரூபப்படுத்தி எனக்கு உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் இருந்தாலும் உம் கரத்துல நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய மனதில் கூட நீங்க தாக்கம் செய்து என்னுடைய மனதை உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒரு மனதாக மாற்றுங்க ஆண்டவரே என்று ஜெபிப்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு பழக்கம்.